subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் இன்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை திரு அவை ஆயரும் மறை வல்லுநருமான பிரான்சிஸ் de சேல்ஸ் என்பவரை நினைவு கூறுகிறது. இந்த பெயர் கொண்டவர்களுக்காகவும் இந்த பெயர் கொண்ட துறவற சபையை சார்ந்த MSFS என்ற சபையை சார்ந்தவர்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாம் ஆயரான புனித பிரான்சிஸ் de சேல்ஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லாருக்கும் எல்லாமாகிட திருபலமா நீரே எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் 2 சாமுவேல் முதல் அதிகாரம் 1-4 மற்றும் 11, 12, 19, 23 முதல் 27 வரை. அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்காலில் 2 நாள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறையில் நின்று கிழிந்த ஆலைகளோடும் புழுதி பொடிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரவேல் பாசறையில் நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரின்றி ஓடிவிட்டனர், அவரோடு பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனாத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனாத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரவேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரவேலே, உன் மாட்சி உன் மலையில் மாண்டு கிடக்கிறது.
மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? சவுல், யோனாத்தான், அன்புடையோர், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார், கழுகிலும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேலரே, புதலிவேரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென் துணிகளால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளால் உங்கள் உடைகளை ஒளிர செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனும் விழுந்து விட்டனர். உன் மலைகளிலே யோனாத்தான் மாண்டு கிடக்கிறான். சகோதரன் யோனாத்தான், உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரன் எவ்வாறு மடிந்தனர்? போர்கலன்கள் எங்கனும் மலிந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 80. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தையின நடத்தி செல்கிறவரே, கிருபைகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம், பென்யமின், மனசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தல செய்து எம்மை மீட்க வாரும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாய் ஆக்குகின்றீர். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களே எங்கள் மனதில் இருத்தும்படி, ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அலகு 3 20 முதல் 21 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 13 முதல் 18 முடியவுள்ள சொற்றொடர்களின்படி நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மா முனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, கிரேக்க நாட்டிலே டயோஜீனஸ் என்ற ஒரு மெய்யியலார், தத்துவ மேதை இருந்தார். அவருடைய ஒரு ஆழமான கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வசதியான ஒரு வாழ்க்கை தேவையில்லை. எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லாமலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற தத்துவத்தை உரக்கச் சொன்னவர் இவர். சொன்னது மட்டுமல்ல, அதை தன் வாழ்விலே கடைப்பிடித்தும் வாழ்ந்து காட்டியவர். ஆனால் அவரது சமகாலத்தவர்கள் அவரை பைத்தியக்காரர் என்று எண்ணினார்கள். நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்று உலக அளவில் மிகப்பெரிய ஆன்மீக ஞானி என்று கொண்டாடப்படுகிறார். அசிசி நகர் புனித பிரான்சிஸை போலவே இவரும் கடவுளோடும் இயற்கையோடும் நெருங்கிய உறவு கொண்டு வாழ்ந்தவர். இவர் என்ன செய்வாராம், நடு இரவில் எழுந்து வெளியே வந்து தன் வீட்டருகே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் கட்டி பிடித்து கொண்டு அன்பு பெருக்கினால் கண்ணீர் விட்டு அழுவாராம். அவர் சுற்றி இருந்தவர்கள் அவரை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள், அவரை பற்றி என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள் என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தியில், அதாவது மார்க்கு நற்செய்தி பிரிவு 3:21 நாம் பின்வருமாறு வாசிக்க கேட்டோம். அவருடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு இயேசுவை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார், அதாவது பைத்தியக்காரராகிவிட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் என்று வாசிக்க கேட்டோம். அதாவது அரை குறையாகவும் தன்னலமாகவும் அர்த்தமற்ற விதத்திலும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள் கூட்டம் கடவுளின் மகனாகிய இயேசுவையே பைத்தியம் என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், தங்களைப் போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை இவர் வாழ்ந்தவர். பிரியமானவர்களே, இத்தகைய காரியங்கள் எவ்வளவு முதிர்ச்சி அற்றவை என்றும் முட்டாள்தனமானவை என்றும் நாம் சிந்திக்க இன்று அழைக்கப்படுகிறோம். மார்க்கு நற்செய்தி 13:13 ஆண்டவர் சொல்லுகிறான், எனது பெயரின் பொருட்டு
எல்லாரும் உங்களை வெறுப்பர், ஆனால் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர் என்று சொல்லுகிறார். மேலும் மத்தேயு நற்செய்தி 15:25 வீட்டு தலைவரையே பெயல்சபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா என்று கேள்வியை எழுப்பிவிட்டு, எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாச பற்றுறுதி அல்லது ஃபெய்த் கன்விக்ஷன் இருக்கும். அதன்படி நாம் வாழ நினைத்தால் இந்த உலகம் வாழ விடாது. திரு அவை வரலாற்றிலே ஜான் ஆஃப் த கிராஸ் என்று சொல்லப்படுகிற சிலுவை அருளப்பருக்கு என்ன நிகழ்ந்தது, புனித பியோவுக்கு என்ன நிகழ்ந்தது, புனித ஜான் பாஸ்கோவுக்கு என்ன நிகழ்ந்தது, புனித அன்னை தெரசாவுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மன உறுதியோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஆகவே இன்றைய திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே மறை சாட்சியரிடம் காணப்பட்ட அந்த வீரம் நிறைந்த விசுவாசம் நமக்கு கடவுள் தர வேண்டும் என்று கேட்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் de Sales அவரிடம் அவருடைய உள்ளத்தை சாந்தத்தால் நிரப்பினீரே, தூய ஆவியின் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றி எறியவும் செய்தீரே. நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பலிப்பொருள் வழியாக எங்கள் இதயங்களும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளுக்குரிய புனித பிரான்சிஸ் தே சேல்ஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்று செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும்.
நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வி நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வி நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட இத்திரு விருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸ் டே சேல்ஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணக மாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். புனித பிரான்சிஸ் டே சேல்ஸ் சொன்னது போல, நாம் எந்த இடத்தில் நடப்பட்டிருக்கிறோமோ அங்கே பூத்து குலுங்கி கனி தருபவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.